மக்கள் நினைக்கிறது ஒன்று, மக்கள் அனுபவிக்கிறது ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அதிகார குழுவில் எப்போது உச்சநீதிமன்ற நீதிபதி இடம்பெறக்கூடாது என்று சொன்னார்களோ அப்போதே இவர்களுடைய தேர்தல் தில்லுமுல்லுகள் தொடங்கிவிட்டது. இப்பொழுது நாடு முழுக்க வாக்காளர்களை ஒரு பரபரப்பிலே வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்களுடைய வஞ்சக திட்டம் இருக்கிறது. இவங்கள் உண்மையிலேயே நோக்கம் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து தீர்ப்பது தான் சொன்னால், எதற்காக மகாராஷ்டிராவில் போலியான லட்சக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்தாங்க? எதுக்காக கர்நாடகாவில் லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை சேர்த்தாங்க? ஹரியானாவில் எப்படி பிரேசில் நாட்டு நடிகைக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க? 8 ஒரு வாக்காளர்கள் போலி என்ற ஒரு நிலை ஹரியானாவில் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாமே அவர்களுடைய நடவடிக்கைகளில் தில்லுமுல்லுகள் அடங்கியிருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமாக வெளிப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம சொல்கிறோம். ஆதார் அட்டையை பல $1 மில்லியன் செலவு பண்ணி உருவாக்குனீங்க. அதுதான் இனிமேல் எல்லான்னு சொன்ன உடனேயே எல்லா மக்களும் அதில் தங்களுடைய அனைத்து விதமான விவரங்களையும் கொடுத்து தங்களை அடையாளப்படுத்தினாங்க. இப்போ அந்த ஆதார் அட்டைக்கு மரியாதை இல்லைங்கிறீங்க. ஏற்கனவே ரூபாய் நோட்டு செல்லாத நீங்கள் இப்போ ஆதார் அட்டைக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ரேஷன் அட்டைக்கும் ஒரு உரிய மரியாதை இல்லைன்னுட்டீங்க. இப்படி தான் தோன்றித்தனமாக அடுத்தடுத்த அறிவிப்பின் மூலமாக மக்களை ஏன் அச்சத்தில் ஆழ்த்துகிறீர்கள்? இது கேள்வி. அடுத்ததாக, ஏன் போலியான வாக்காளர்களை சேர்க்குறீங்க? ஏன் தகுதியான வாக்காளர்களை நீக்கிறீங்க? இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில்